يعملون الصالحات أن لهم أجرا حسنا صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அவன் நம்மீது செய்த மிகப்பெரிய அருளின் காரணமாக இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லோரும் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ரஜபுடைய மாதத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இந்த துஆதனை ரமலானுடைய மாதத்திற்கு 2 மாதங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நபி அவர்களும் ஓதி வந்திருக்கிறார்கள், எம்மையும் ஓதுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக, உன்னுடைய அன்பையும் வெகுமதியையும் வழங்குவாயாக. அதே போன்று ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்பதுதான் அந்த துஆவினுடைய அர்த்தம். ஆக ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்காக வேண்டி தயார் நிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால், மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். அது அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவிலே முழு குர்ஆனையும் லஹ்ஃபுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையிலே என்ற ஏட்டிலே இறக்கி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைத்தான். அல்லாஹ் இந்த மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறான். முதல் வரக்கூடிய 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய வெகுமதியை சுமந்து வரக்கூடிய ஒரு மாதமாக, சுமந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. 2வது பகுதி அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை, மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, பாவத்திலிருந்து மீட்சி பெறக்கூடிய 10 நாட்களாக அல்லாஹ் 2வது பகுதியை ஆக்கியிருக்கிறான். அதே போன்று மனிதர்களே, 3வது பகுதியை அல்லாஹ் தஆலா நரக விடுதலையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு பகுதியாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்று ரமலானுடைய ஆரம்பத்தை அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபன்யாசம் செய்வார். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான்தாரிகளை அல்லாஹ் விழித்து சொல்கின்றான். ஈமானிலே பக்குவம் பெற்ற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். ஈமானிலே உச்சக்கட்டத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என முந்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான்தாரிகளே,
உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தினருக்கு நோன்பை கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு விதியாக இருக்கிறது. குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது இந்த நோன்பு விதியாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. இது ஃபர்து ஐன், ஃபர்து கட்டாயமானது. எவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஐவேளை தொழுகை என்பது அவன் முஸ்லிமாக இருந்து, அவன் பாலிகாக இருந்து, பருவ வயதை அடைந்தவனாக இருந்து, அவன் புத்தி சுயாதீனம் உள்ளவனாக இருந்து எவ்வாறு இந்த நிலையிலே அவன் காணப்படுகிறானோ, இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒரு மனிதனுக்கு எவ்வாறு 5 நேர தொழுகை கடமையானதாக கட்டாயமானதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று இந்த ரமதான் என்பதும் 30 நாட்களும் ஆண்களுக்கு, பெண்கள் பருவ வயதை அடைந்தவர்களுக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றது. அதை தவிர அனைத்து பேருக்கும் இந்த ஃபர்லான நோன்பு என்பது மிக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தலை மீது பொறுப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மிலே அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம், ஆரம்பத்திலே 4-5 நாட்களுக்கு மாஷா அல்லாஹ் சஃப்பாக பள்ளிவாசலுக்குள்ளே வருவார்கள், தராவி தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். பிறகு அவர்களுடைய நிற்கதி என்ன ஆகின்றது என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம், இந்த மார்க்கம் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்ட இந்த அமலை சம்பூர்ணமாக பரிபூர்ணப்படுத்துவதை இஸ்லாம் விரும்புகின்றது, இஸ்லாம் வரவேற்கின்றது. மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மிலே புறையோடி போயிருக்கக்கூடிய விஷயம், நம்மிலே அதிகமானவர்களிடத்திலே காணப்படக்கூடிய விஷயம், ரமலானுடைய ஆரம்ப நிகழ்வுகள், ஆரம்ப நாட்கள் வந்துவிட்டால் மாஷா அல்லாஹ் உற்சாகத்தோடு அவர்கள் அமல் செய்வார்கள், உற்சாகத்தோடு அமல் செய்வார்கள். பள்ளிவாசல்லே 2-3 சஃப்புகள் இன்று சுபவுடைய தொழுகையிலே நாங்கள் கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அரும்பெரும் காட்சியாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சகோதரர் என்னை சந்தித்து சொன்னார், ஹஸ்ரத், இந்த நிலை எந்த நாளும் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எவ்வளவு மக்கள் தீனோடு இருப்பார்கள். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு அமல்களையும் நாங்கள் சடங்காக்கி கொள்ளக்கூடாது. அது சடங்கு ரீதியாக வரக்கூடிய அமலாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. சில நாட்களுக்கென்று குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்பதை நாங்கள் வளமையாக்கி கொள்ளக்கூடாது. அந்த வளமைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா காலங்களும், இந்த 30 நாட்களும் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களும் ஐவேளை தொழுகை எம்மியுடைய தலையின் மீது பொறுப்பாக இருக்கிறது. ரமலானுடைய ஆரம்ப காலத்திலே மாஷா அல்லாஹ் உற்சாகமாக வேகமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாகவும், பயானுடைய விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்களுடைய உம்மத்தை நாங்கள் காண்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இது தொடராக இருக்க வேண்டும். 30 நாட்களும் 29 நாட்களும் தொடராக இருக்க வேண்டும். தொடராக நாங்கள் தராவி தொழக்கூடியவர்களாக, தொடராக எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜுஸு குர்ஆன் ஓத வேணுமோ அவ்வளவு குர்ஆனுடைய பகுதியில் இருந்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐவேளை தொழுகையிலே நேமமாக சஃப்பாக எவ்வாறு நாங்கள் வருகின்றோமோ, ரமலானுடைய ஆரம்பத்திலே இன்று நாங்கள் தலைப்புரை, நாங்கள் எல்லோரும் சாட்சியமாக இருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் கண்டுகொள்வோம். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது தாயிமாக தொடராக செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ரமலானுடைய காலத்திலே செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் 700 வரைமான நன்மைகளை தருவதாக வாக்களித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ரமலானுடைய ஆரம்ப உரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலானுடைய ஆரம்ப உரையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே யார் ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ஃபர்லான வணக்கத்தை நிறைவேற்றிய நன்மையை கொடுக்கிறார். 2 ரக்காத் சுன்னத்து தொழுகிறோம். துஹருடைய தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றது. நாங்கள் 4 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகை தொழுகிறோம். 4 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகை நன்மையை தருகிறான் அல்லாஹ். துஹருக்கு பிறகு 4 ரக்காத் சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. அந்த சுன்னத்தான தொழுகை இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிந்துவிட்டு தொழுவோம். அதற்கு அல்லாஹ் தஆலா 4 ரக்காத் நஃபில், 4 ரக்காத் ஃபர்லான தொழுகை தொழுத நன்மையை தருகிறான். ஒரு சுன்னத்தான வணக்கம் எதுவாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவாக இருக்கட்டும், திக்ர் செய்வதாக இருக்கட்டும், மிஸ்வாக் செய்வதாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய சுகதுக்கங்களிலே கலந்து கொள்வது, அவர்களுக்கு சலாம் உரைப்பது, எவ்வாறானதாக இருக்கட்டும், ஒரு சுன்னத்தான அமலுக்கு அல்லாஹ்
எந்த ஒரு அமலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு சுன்னத்தான அமலுக்கு அல்லாஹ் ஃபர்லான நன்மையை தருவதாக வாக்களித்திருக்கிறார். ஒரு ஃபர்லை செய்துவிட்டால் 70 ஃபர்லுகளை தருவதாக வாக்களித்திருக்கிறார். ஒரு ஃபர்லான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டால் 70 ஃபர்லுகளை தருவதாக வாக்களித்திருக்கிறார். ரமலானுடைய காலத்திலே ஒருவர் ஒரு சுபஹுடைய தொழுகையை தொழுகிறார், அது ஃபர்லான வணக்கம். அவருக்கு அல்லாஹ் அன்றைய தினம் 70 சுபஹு தொழுத நன்மையை கொடுக்கிறான். இந்த நன்மையினுடைய விரிவாக்கம் இதுதான். மாஷா அல்லாஹ், துஹருடைய தொழுகை ஃபர்லான தொழுகை நாங்கள் நிறைவேற்றினோம். இந்த ஃபர்லான தொழுகைக்கு அல்லாஹ் 70 துஹருடைய ஃபர்ல தொழுகைகளுடைய தொழுத நன்மையை எங்களுக்கு தர காத்திருக்கிறான். எனவே ஒரு இடத்திலே உட்கார்ந்து தனிமையாக உட்கார்ந்து ரமலானுடைய மாதத்திலே எத்தனை ஃபர்லு தொழுகைகள் ஏற்படுகின்றன, அந்த அத்தனை ஃபர்லு தொழுகைகளையும் 70ஆக நீங்கள் பெருக்கிட்டு பாருங்கள். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே இவ்வளவு அளப்பரிய நன்மைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய இந்த ஃபர்லான கடமையை மக்கள் கடமை என பொறுப்புணர்வோடு செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டித்தான். இது கடமை, இது பொறுப்பு, எங்களுடைய தலை மீது இருக்கக்கூடிய பாரிய பொறுப்பு என்பதை பொறுப்போடு செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுகளை மனிதானி எடுத்து சென்று விடு, ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்லை எடுத்து சென்று விடு என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அளவில்லாமல் கொட்டி தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அருமை நாயகமே, நான் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் என்ன துஆவை அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும்? மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 11 மாதங்கள் நாங்கள் எங்களுடைய வேலை வெட்டிகளிலே, 11 மாதங்கள் எங்களுடைய சோழிகளிலே, 11 மாதங்கள் எங்களுடைய வியாபார நிலையங்களிலே, 11 மாதங்கள் எங்களுடைய விவசாய நிலையங்களிலே, 11 மாதங்கள் எங்களுடைய அனைத்து விதமான துறை முறைகளிலும் நாங்கள் ஈடுபட்டு விட்டு ஒரு மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்களை அல்லாஹ் தன்னுடைய இபாதத்திற்காக வேண்டி கேட்கிறான். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமிதமான இபாதத்துக்காக வேண்டி கேட்கிறான். ஏன் தெரியுமா? இந்த நோன்பாளிகளுடைய கூலியை ரமதானுடைய சிறப்பிலே இமாம் ஜக்கரியா அலைஹிர் ரஹ்மா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஜக்கரியா அலைஹிர் ரஹ்மா இந்த நோன்பாளியுடைய கூலியை பற்றி சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூலிக்கும், நோன்பினுடைய காலங்கள் அல்லாமல் இதர காலங்களிலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு கூலிகளுக்கும், ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு கூலிகளை அல்லாஹ் ஃபிக்ஸட் பண்ணி வைத்திருக்கிறார். நோன்பு அல்லாத காலங்களிலே செய்யப்படக்கூடிய, நோன்பு அல்லாத காலங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைகளை ஃபிக்ஸட் பண்ணி வைத்திருக்கிறார், அதற்கென தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் ரமதானுடைய சிறப்பிலே இமாம் ஜக்கரியா அலைஹிர் ரஹ்மா சொல்கிறார்கள், நோன்பு என்பது ஒரு மனிதன் பகல் நேரங்களெல்லாம் கிட்டத்தட்ட 16 மணித்தியாலங்கள் சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தன்னை உட்படுத்தி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு, அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் அன உஜிஸா பிஹி என்று சொல்கிறான். அவருக்கு எந்த கூலியும் கிடையாது, நானே அவருக்கு கூலியாகிறேன் என்று சொல்கிறான். அவருக்கு வேறெந்த கூலியும் கிடையாது. அவருக்கு 10,000 நன்மைகள், அவருக்கு 20,000 நன்மைகள், அவருக்கு 70,000 நன்மைகள் இல்லை. அன உஜிஸி பிஹி என்றும் சொல்கிறான். மலக்குகளே, உங்களால் அந்த நன்மையை நிர்ணயிக்க முடியாது என்றும் இன்னொரு ரிவாயத்திலே அன உஜிஸா பிஹி, நானே அதற்கு கூலியாகிறேன் என்றும் சொல்கிறான். ஒரு நோன்பாளிக்கு கூலி அல்லாஹ்வே தன்னே தருவதாக வாக்களித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் மாஷா அல்லாஹ், அதற்கு பிறகு அவருக்கு எதுவும் கிடைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு அரச மாளிகையிலே அரசன் தன்னுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை அழைத்து, உங்களுக்கு இன்றைய தருணம் என்னென்ன தேவையோ அதை நீங்கள் இந்த அரச மாளிகையிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஒரு அரசன் வேலையாட்கள் தனக்கு விருப்பமான பணங்காசுகள், பொற்காசுகள், தனக்கு விருப்பமான கடிவாளமிடப்பட்ட குதிரைகள், தனக்கு விருப்பமான சொத்து நிலங்கள், அவைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு வேலையாளி மாத்திரம் அரசனுடைய சிம்மாசனத்துக்கு பின்னாலே வந்து அரசனுடைய சிம்மாசனத்தை பற்றி கொள்கிறார். அரசனுடைய சிம்மாசனத்தை அவர் பிடித்துக் கொள்கின்றார்.
அந்த அமர்வு முடிந்ததற்கு பிறகு இந்த வேலையாளிகளை கூப்பிட்டு நீ ஏன் எதுவும் எடுக்கவில்லை என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த வேலையாளி சொன்னான், அரசனை நான் கைப்பற்றியது, அரசன் எனக்கு கிடைத்து விட்டால் எல்லாமே எனக்கு கிடைத்தது மாதிரி. அரசன் எனக்கு கிடைத்து விட்டால், அரசனுடைய சிம்மாசனம் எனக்கு கிடைத்து விட்டால், அதிலே உட்காரக்கூடியவர் எனக்கு கிடைத்தது மாதிரி. எனவே அவர் கிடைத்தால் எனக்கு எல்லாமே கிடைத்தது மாதிரி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நானே அதற்கு கூலியாக ஆக்கப்படுகிறேன் என்றான் அல்லாஹ் தஆலா. சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா பல வகையான சுவர்க்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 8 வகையான சுவர்க்க வாசல்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று பாபுர் ரையான். ரையான் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க வாசல் கதவு. ஒவ்வொரு சுவர்க்கத்தினுடைய வாசல் கதவுகளுக்கும் அதனுடைய பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சுவர்க்க வாசலுடைய சுவர்க்க கதவுகளுக்கும் அதனுடைய பெயர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். பாபுர் ரையான் என்ற ஒரு சுவர்க்க வாசல் இருக்கின்றது. ஹதீஸிலே முத்தஃபக்குன் அலை, இமாம் புகாரி, முஸ்லிம் இதர கிரந்தங்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான் ஹதீஸ். 30 நோன்புகளையும் நோற்று 6 பின்னால வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்புகளையும் அதன் தொடரிலே பிடிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அனைவரும் இந்த ரையான் என்ற சுவர்க்க வாசலின் ஊடாக நுழையப்படுவார்கள். நோன்பாளிகளுக்கு மாத்திரம் ஏற்படுத்தப்பட்ட சுவர்க்க வாசல் தான் ரையான் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க வாசல். எனவே மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பினுடைய பொறுப்பு எங்களுக்கு விளங்க வேண்டும். இந்த நோன்பினுடைய பற்றுதல் எங்களுக்கு விளங்க வேண்டும். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம், உங்களை நோன்பின் மீது நாங்கள் விதியாக்கி இருக்கிறோம். கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், முன்னால் உள்ள சமூகத்தினர்களுக்கு நாங்கள் நோன்பை விதியாக்கியது போன்று. அவர்களுடைய கால வரையறைகள் முறைகள் மாறி இருக்கலாம். சில நபிமார்களுக்கு தொடராக 6 மாதங்களாக இருக்கலாம். சில நபிமார்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பாளியாக்களாக இருக்கலாம். அவருடைய காலங்கள், அவர்களுக்கு நோன்பு ஏற்படுத்தப்பட்ட நேரங்கள், கால வரையறைகள் மாற்றி இருக்கலாம். ஆனால் முந்தைய உம்மத்தவர்களுக்கு, நபிமார்களுக்கு நோன்பை கடமையாக்கியது போன்று மக்களே, ஈமான்தாரிகளே, உங்களுக்கும் நாங்கள் நோன்பை விதியாக்கி இருக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது இதற்காக. இந்த நோன்பிலிருந்து அல்லாஹ் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான், எதனை எதிர்பார்க்கிறான்? இந்த நோன்பால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எதை சாதித்துக் கொள்ள முடியும்? லஅல்லகும் தத்தகூன். இதுதான் விடை, இதுதான் விடை. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் பேணுதலுடையவர்களாக, அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களாக. ஒரு மனிதன் அல்லாஹ்வை தக்வா செய்து நடந்து விட்டால் அவனால் இன்ஷா அல்லாஹ் பூமிக்கு மேலே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. படைப்பினங்களுக்கு அவனால் மாற்றம் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு அவனால் மாற்றம் ஏற்பட மாட்டாது. படைத்த படைப்பினங்களுக்கு அவனால் முரண் ஏற்பட மாட்டாது. எனவே படைப்பினங்களுக்கும் முரண் இல்லாமல், அல்லாஹ்வுக்கும் முரண் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். அல்லாஹ்வை பேணுதல் செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். ஒரு மனிதரோடு பேசக்கூடிய நேரத்திலும் கூட தான் எதை பேச வேண்டும், என்ன பேசுகின்றேன், நான் பேசுவது சரிதானா, நான் பேசுவது ஒழுங்குதானா, நான் பேசுவது மரியாதை தானா என்பதனை கூட இந்த தக்வாவினுடைய வரைபுள்ளியிலே, வரைபடத்திலே அல்லாஹ் தஆலாவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே தக்வாதாரிகளாக ஒவ்வொரு மனிதர்களையும் மானிடர்களாக, மனித புனிதர்களாக மாற்றக்கூடியதான் இந்த ரமலான். தக்வாதாரிகளாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கு வந்த ஆணையும் பெண்ணையும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தவர்களையும், கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் தக்வாதாரிகளாக ஆக்கக்கூடியதான் இந்த ரமலான். இந்த ரமலான் வீடுகள் இருந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் யோசியுங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் மிக நிரப்பமாக, விசாலமாக அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் கட்டி தந்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த பள்ளிவாயல் அமல் செய்வதற்காக வேண்டித்தான், அமலின் மூலமாக நிரப்பமாக்கப்படுவதற்காக வேண்டித்தான். பள்ளிவாயலை நாங்கள் நிரப்பமாக கட்டியிருக்கிறோம். பள்ளிவாசல் விசாலமாக இருக்கிறது. பள்ளிவாயலே மின் விளக்குகளை நாங்கள் எரிய செய்திருக்கிறோம். பள்ளிவாயலே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? மேலான கண்ணியமான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே மக்கள் சாறை சாறையாக வந்து அமல் செய்ய வேண்டும். ரமலான் எதனை எதிர்பார்க்கின்றதோ அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதத்தினூடாக, மக்களுடைய அமலினூடாக மிளிரப்பட வேண்டும். வானுலகத்துக்கு
வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்காமார்கள் சாறை சாறையாக எங்களுடைய அமல்களை எடுத்துச் செல்வதற்கு முந்தி அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனக்கு தாருங்கள் அந்த அமலை, எனக்கு தாருங்கள் அந்த அமலை, எனக்கு தாருங்கள் அந்த அமலை என்று அமல்களை முந்தி அடித்து எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் திலாவத்துகள், குர்ஆன்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே ஊரிலே முதலாவது நாள் மட்டும் தேநீர் கடைகள் அடைக்கப்படுவதும், பிறகு ரமலானுடைய காலம் இல்லாத காலங்களிலே இருப்பதை விட மிக விசேஷமாக நடாத்தாட்டப்படுவதும் ஈமான்தாருக்கு அடையாளம் இல்லை. சட்டம் போட்டு நாங்கள் யாரையும் திருத்த முடியாது, சட்டம் போட்டு நாங்கள் யாரையும் திருத்த முடியாது. சட்டம் அது சட்டமாகவே இருந்து கொண்டிருக்கும். பேணுதல் தான் முக்கியம், பேணுதல் தான் முக்கியம். ஒரு மனிதனுடைய தக்வா தான் முக்கியம், ஒரு மனிதனுடைய பேணுதல் தான் முக்கியம். 11 மாதங்களிலே, அதே இமாம் ஜக்கரியா அலைஹிர் ரஹ்மா சொல்கிறார், 11 மாதங்களிலே மனிதர்களே நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம். ஒரு மாதம் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால் என்ன, ஒரு மாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால் என்ன? அல்லாஹ் அந்த மாதத்திலே அன்புகளையும் ரஹ்மத்தையும் வெகுமதியையும் அபிவிருத்தியையும் தந்து கொண்டிருப்பதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்கிலே நாங்கள் கை வைத்து ஒரு மாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால் என்ன? எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் தலைப்புறை முதலாவது நோன்பு ஆரம்பித்திருக்கிறோம். லுஹர் தொழுகைகளை தொடர்ந்து சில நாட்களில் மார்க்க சட்ட விளமியங்களும், சில நாட்களில் விசேடமான உலமாக்களின் மூலமாக பயான்களும் நடைபெறும். மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், எத்தனை பேர் தொழுதார்கள், எத்தனை பேர் அவசரமாக சிலர்கள் வேலைப்படுவ சென்றிருக்கலாம், அவர்களுக்கு மாசம் ஆர்வம் ஊட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான்களிலே கலந்து கொண்டு, இதில் நடக்கக்கூடிய சிறப்பு இபாதத்துகளிலே கலந்து கொண்டு எல்லா நன்மைகளிலும் பரிபூர்ணமாக இந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக முதலாவது 10லும் அது முதலாவது நாள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய பகுதியிலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ரஹ்மத்தை கேளுங்கள். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. பிரஹ்மதிக, உன்னுடைய அன்பை கொண்டு, விசேஷமான உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவனே நீ எங்களுக்கு மிக இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இதை நீங்க அதிகமாக ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், மன்னிப்பை விரும்பக்கூடிய தயாள கருணையுடையவனே நீ எங்களையும் மன்னித்தருவாயாக, என்னையும் மன்னித்தருவாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்ற துஆவை ஓதுங்கள். ரஹ்மத்தினுடைய பகுதியில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடராக இந்த அமலை செய்து அவனுடைய முழுமையான ரமலானை சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானை புனிதமிக்க ரமலானாக நாங்கள் வழி அனுப்பக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விடயங்களையும் நீக்கி உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக நிரப்பி தீனுடைய உள்ளங்களாக மாற்றி யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே தக்வாவுடைய உள்ளங்களாக மாற்றி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய முந்தைய பகுதியிலே இடத்திலே அதிகமாக ரஹ்மத்தை கேட்கக்கூடியவர்களாக ஆக்கியல்வாயாக. எங்களுடைய மனைவி மக்களுக்கும் இந்த நோன்பை நீ நசீபாக்குவாயாக. அவர்களும் இபாதத் செய்யக்கூடியவர்கள் ஆக்குவாயாக. ரய்யான் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய மிகப்பெரிய நன்மையையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், கடந்த ரமலானிலே யாரெல்லாம் எங்களோடு கைகோர்த்திருந்தார்களோ அவர்கள் இந்த ரமலானிலே மன்னரையிலே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய மன்னரைகளையும் பொன்னரைகள் ஆக்கிடுவாயாக. அவர்களுடைய மன்னரைகளையும் சிறப்பிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலை கட்டி தந்தவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய மன்னரையும் யா அல்லாஹ் நீ சிறப்பாக்குவாயாக. அவருடைய சுவர்க்கத்தை சோலையாக அவருடைய கபரை ஆக்குவாயாக. ரப்பி ரஹ்மானே, ரமலானுடைய காலத்திலே அனைத்து பள்ளி வாயில்களுக்கும் யார் யாரெல்லாம் சதக்காக்கள் செய்கின்றார்களோ, என்னென்ன பகுதிகளின் மூலமாக என்னென்ன சதக்காக்கள் செய்கின்றார்களோ அவருடைய சதக்காக்களை பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இஃப்தாருக்காக ஏற்பாடு செய்கின்றார்களோ அவருடைய ஏற்பாடுகளை பொருந்தி கொள்வாயாக. அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவாசிகள் எங்களுடைய மஹல்லாவாசிகளுக்கு நல்ல ஹிம்மத்தை கொடுத்துருவாயாக, நல்ல தீனை கொடுத்துருவாயாக. மக்கள் எல்லாம் சாறை சாறையாக பள்ளிவாசலுக்கு வந்து எங்களுடைய பள்ளி வேலையை அலங்கரிக்கக்கூடிய நல்ல சிறப்பம்சங்களை அவர்களுக்கு நீ கொடுத்துருவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களுக்கு ரஹ்மத்தையும் அன்பையும் பரிவையும் தௌஃபீக்கையும் தந்தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர்.